அறிவியல் எக்ஸாமுக்கு எதுக்குடா காம்பஸ் எடுத்துட்டு வந்திருக்க? நீ தாண்டா சொன்ன சயின்ஸ் எக்ஸாம்னு. ஆமா, சயின்ஸ் எக்ஸாம் தான். அதான் காம்பஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். சயின்ஸ்னா என்னது? கணக்கு தானே. எப்படியா பையன் எக்ஸாம்னே தெரியாம வந்திருக்க. சயின்ஸா இல்ல அறிவியலா? நோயா கூதி வச்ச எப்படியா பையன்? தள்ளி போடா தாய்லி. ஆன்சர் சீட்ல யாரும் கிரீன் பெயினா யூஸ் பண்ணிட்டேன் சார். மனித கடவுளை அஜித். முத்தா தேவடியா சொல்றத முழுசா கேட்க மாட்டேன். சாரி சார். இன்னைக்கு எக்ஸாம்ல இந்த அண்ணா கிட்ட எல்லா ஆன்சரையும் கேட்டு எழுதுவோம். தம்பி, இங்க என்னையா போட்டிருக்கு? சொல்லியா? உங்க நேம எழுதணும். பேரா? 5 minutes later. இங்க என்னையா போட்டிருக்கு? உங்க எக்ஸாம் நம்பர் எழுதணும். அடே தெளிவு பூண்டையா தாண்டா இருக்க, என்ன விட்டு ஆன்சர் எழுதுற? எக்ஸாம் நம்பர் தாண்டா எழுதுறேன். அதையும் காமி எழுதுவோம். என்னடா வண்டில ட்ரிபிள்ஸ்ல வாரீங்க? நாங்களா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு குண்டிக்கலாம் அண்ணன். தெரிஞ்சுதா? புரிஞ்சுதா? யோ, இவங்க 3 பேரையும் ஜீப்ல தூக்கி போடு. போலீஸ் ஒழுங்கடா, போலீஸ் ஒழுங்கடா, போலீஸ் ஒழுங்கடா. டேய் ஜீப்ல ஏறு. யோ, அந்த ஆளு எங்களை ஜீப்ல தூக்கி தானே போட சொன்னாரு. தூக்கி போடியா? போலீஸையா தப்பா பேசுற? இன்ஸ்பெக்டர் வரட்டும், அப்புறம் வந்து ஓக்குறேன் உங்களை. தேலோட குணம் கொட்டுறது போனா போதுன்னு எங்களை விட்டுறது. நீ ரொம்ப பேசுற. யோ, இவனை அந்த சிலம்பாட்டம் செல்லுல போடியா. சிலம்பாட்டம் செல்கே. பாக்குற பார்வை புண்டையே சரியில்லையே. சிலம்பாட்டம் பாத்துருக்கீங்களா ப்ரோ? இல்ல. போடுவோம் வாரீங்களா? அடங்கோதா. யாரையா அவங்க? சார், இவங்க 3 பேரும் நேத்து நைட் சரக்கடிச்சிட்டு வண்டில ட்ரிபிள்ஸ்ல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, போலீஸ தரக்குறவா பேசிருக்காங்க. அவனை வர சொல்லு. டேய் நீ வா. பேரு என்னடா? ஒக்கா வந்தான். பேரை பாத்தியா? ஓக்க வந்தானா? ஏன்டா சுன்னி, நீ மட்டும் தா ஓக்க வந்தியா? நாங்களாம் என்ன ஊம்பவா வந்தோம்? புக் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. எங்க ஊம்பிட்டு இருக்கான் அவன். உன் பின்னாடிதான் விட்டு இருக்கேன். சாரி நீ. என்ன பாக்குறா? வீட்டுல தூங்கிட்டு இருந்தா, அதான் லுங்கியோட வந்திருக்கிறேன். ஹெல்மெட் கொடுங்கனே. இவன் கொடுக்குற 30 ரூபா புண்டைக்கு ஹெல்மெட்டை கிளவு எல்லாம் நொட்டு வாங்கி. அண்ணே, சீட்டு கம்ஃபர்டபுளா இல்ல? குண்டி எல்லாம் வலிக்குது. நல்ல குஷன் சீட்டா போடுங்கனே. விட்டா குண்டியில மசாஜ் பண்ணி விட சொல்ல போலையா? வேணும்னா ஹெலிகாப்டர்ல ஏத்தி அனுப்பவா? குண்டி குழு குழுன்னு இருக்கும். விட்டா வண்டியை டெய்லி வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க போல. விவகார புண்டையாவே பேசுறானே. என்னடா முனங்குற? ஒண்ணுமில்லனே. ஏன்னே ரேபிட்டோல வண்டி ஓட்டுறீங்க? அதுவா, இப்ப என் ஏரியால நான் தான் பெரிய கையி. எனக்கு நான் தான் கிங்கு. எனக்கு யாரும் வேலை சொல்ல கூடாது. நான் யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன். எனக்கு யாரும் ஆர்டர் போட முடியாது. அதனால தான் இந்த வேலை பாக்குறேன். சரினே, லெஃப்ட் சைடு திரும்புங்க. இந்த வழியா எவனாவது போவானா? அருமைடா. வாங்கம்மா, என்ன விஷயத்துக்காண்டி வந்திருக்கீங்க? குழந்தை காண்டி வந்திருக்கேன் சாமி. குழந்தை குடுக்க நான் ரெடி, பெத்துக்க நீ ரெடியா? செருப்பு பிஞ்சு போயிரும். ஆசிரமத்துல இருக்க குழந்தைகளுக்காண்டி நன்கொடை கேட்டு வந்தா குழந்தை குடுக்கவானா கேக்குற? பல்லானந்தா லீலைகள். பையன் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு கட்டத்துல கிருஷ்ணி பிள்ளாங்குழல் ஊதிக்கிட்டு இவன் வாழ்க்கைய பத்தி என்ன சொல்றான்னா, இவனுக்கு வாழ்க்கைய புண்ட மாதிரி கொடுப்பேன், ஆனா கடைசி வரைக்கும் புண்டைய கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். உங்க பையனுக்கு கல்யாணமே ஆகாது. இவன் ராசி எப்படி இருக்கு? இவன் ராசில 7.5 சனி உச்சத்துல உட்கார்ந்து ஓப்பான். ஓட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு திரும்பவும் ஓப்பான். ஆரீர காத்தடிச்சா ஐப்பசிய சூத்தடிக்கும். ஆறு குளம் ஓத்தெடுக்கும் ஓம்பு மகனே. பல்லானந்தா வேற லெவலு. பின்னாடி ஓலாண்டி ஜோதிடன்னு எழுதிருக்கானுங்க. அதை எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? டேய் மயனே, தலை வலிக்குது. மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கிட்டு வாடா. நான் வெளியே போறேன். இப்ப என்னால கடைக்கு போக முடியாது. ஏன் தொர எங்க புடுங்க போறாரு? நீங்களாச்சும் போய் வாங்கிட்டு வாங்க. சரி, போயிட்டு வாரேன். அதே கையும்பி எத்தனை ரன் அடிச்சிருக்கோம் தெரியலையே. இப்ப பாரு, இன்னும் ஒரு ரன் அடிச்சா ஸ்கோர் 40. ஓத்துருவேன். 13 ரன் தான் அடிச்சிருக்கீங்க. ஹலோ பேபி. சொல்லு பேபி. எங்க வீட்டுல யாரும் இல்லடா. வரும்போது மெடிக்கல்ல சாக்லேட் பிளேவர் வாங்கிட்டு வா. ஆஹா, கடைக்காரன் கிட்ட எப்படி அதை கேக்குறது? அண்ணே, குண்டி இப்ப மாமா நாட்டுல மெடிக்கல் நோட் எல்லாருக்கும் பண்ணுங்க. நோய் வருது. எல்லா நோய்க்கும் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. என்ன செய்யணும்னு சொல்ல? நாட்டுல ஜனத்தொகை எண்ணிக்கை ரொம்ப இருக்கு. இப்படியே விட்டா மக்கள் தொகை பெருகி நிக்கவே இடம் இல்லாம ஆகிரும். அப்புறம் இந்தியாவால வல்லரசு ஆக முடியாது. இதெல்லாம் நம்ம தடுக்கணும். காண்டம் இருக்கா? கொம்மால என்னமா பிளான் போட்டு வந்திருக்கு? இரு தம்பி உள்ள போய் எடுத்துட்டு வரேன்.
ஐயோ இந்த ஆளு என்ன இங்க வாராரு? மெடிக்கல் போக போச்சு, அவங்க அப்பா சொன்னா வந்துட்டாரு. இப்ப மெடிக்கல்ல என்னடா உனக்கு வேலை புண்ட ஒண்ணுல்லப்பா. சொல்றா எதுக்குடா வந்த? அது வந்து தம்பி நீ கேட்ட விச்சாசன் மாத்திரை இல்லப்பா, இந்த மாத்திரை நல்லா இருக்கும். மூத்தல வலி மாத்திரை வாங்க வந்தியா? ஆமாப்பா. சரிவா, என் வண்டிலேயே வீட்டுக்கு போகலாம். அந்த மனசுதான் சார் கடவுள். ஸ்மைல் பண்ணா சொன்னி.